ப்ரோ கோவால வந்து கோலி சோடா குடிங்க ப்ரோ. பண்றோம். ஹலோ गाइस வெல்கம் டு வைப் மேன். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கோவா தான் போகிறோம். அதனால் இப்போ சேலத்துலேருந்து யஷ்வந்த்பூருக்கு ட்ரெயின் ஏறி இருக்கோம். அன்ரிசோ கோச் தான். நீங்கள் யாராவது போகணுன்னு நினச்சிங்கன்னா காலைல 5:20 ஒரு ட்ரெயின் இருக்குது, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அன்ரிசோ கோச் தான், ஜாலியாக போகலாம். ஃபுல்லாகவே அன்ரிசோ தான், ட்ரெயினே அன்ரிசோ தான். இருந்து சேலத்துலேருந்து யஷ்வந்த்பூருக்கு அன்ரிசோவில் போய் அங்கே வந்து ரிசர்வ் பண்ணி போகிறோம். அதிசயம், பரவாயில்ல, ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. டிக்கெட்லாம் எடுக்கிறோம், ரிசர்வ்லாம் பண்ணுறோம், படுத்துட்டுலாம் போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோவாக்கு போகிறோம். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. போக கண்டினியூ பண்ணுறேன். காலங்காத்தால இதாகிடுச்சு, அதனால் கூட தூங்குறேன். பை பை, குட் பை. மகளே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. மகளே யஷ்வந்த்பூர் வந்துட்டோம். ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். ஹோட்டல் சாப்பாடு வேற மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கடை பேர் வரேன்னு தெரில, வர்ற மாதிரி இது சோறு உங்கள் ஆயில் வச்சோடனே அப்படியே உள்ளே போகுது, அமிர்த மாதிரி போகுது. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, 3 மணி தான் ட்ரெயினு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. மொட்டையிட்டு கேட்டேன், எங்கேயோ ஷாப்பிங் போகலாம், படத்துக்கு போகலாம் அப்படின்றான். எங்கே மட்டும் போகிறோம்? ஷாப்பிங்கா? தக்காளி, கொய்யாக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய்லாம் வாங்கிட்டு கோவாவில் போய் சமைச்சு சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். இதில் நான் சந்தில் பஸ் வருதுட்டு. சந்தில் பூந்து வருது பஸ்ஸு. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூரில் தான் ஏறோம். எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோவா போகிறோம். 3 மணி ட்ரெயினுக்கு காலைல 5 மணிக்கு, காலைல 5 மணிக்கு கூட இல்லை, காலைல 3 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பிவிட்டு இங்கே 11 மணி வரைக்கும் உட்காந்துக்கிறோம். 11 மணிக்கு வந்துட்டோம். இங்கே இல்லை மண்டடிக்குது. 11 மணிக்கு வந்துட்டோம். இங்கே இன்னும் 12, 1, 2, 3, 4 மணி நேரம், 4 மணி நேரம் உட்காந்துக்கிறானுங்க. இப்போ 2 மணி நேரம் போயிடுச்சு. இன்னும் 2 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியே போனோம், வந்தோம். என்ன பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொல்லுங்கள். ஷாப்பிங் போனோம், என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள். சொல்லுங்க. என்னடி எப்படி ஹீரோ மாதிரிக்கிறான்? நீங்கள் யாரெல்லாம் கோவாவுக்கு போய்க்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் யாரெல்லாம் கோவாவுக்கு போகலான்னு பிளான் போட்டு போனதே இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி விடுங்க. ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக வரேன். எப்படிக்கு போகுதுன்னு தெரில. நாங்கள்லாம் கோவாவுக்கு போகிற மாதிரி இருக்கிறோம். இங்கே காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி வாங்க மாதிரி போயிட்டு இருக்கிறோம். அது இங்கே வர வச்சுட்டு போகிறவல்ல, வச்சுட்டுன்னு கத்திட்டு வரேன். நானும் இல்லை சிரிக்கிறானுங்கடா அது. ஓகே மக்களே, 2 மணி நேரம் ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணிட்டு 3 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது. அதெல்லாம் அன்ரிசர்வில் புக் பண்ணிட்டோம். என்ன கதைன்னு தெரில, இன்னும் புக் ஆகலை, வெயிட்டிங் லிஸ்ட்டே இருக்குது. எப்படி ஏறிடுவோம், ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். கோவாவில் மீட் பண்ணுவோம், இல்லை ட்ரெயினில் மீட் பண்ணுவோம், எங்கேயோ ஒன்று மீட் பண்ணுவோம். அடே வெல்கம் டு கோவா. கோவா வந்துட்டோம். கோவாவில் மட்கவுன் ஒரு ஸ்டேஷனில் இருக்கும். இங்கேருந்து திவீம்னு ஒரு ஸ்டேஷனுக்கு போய் அந்த சைடு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போக போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாகா பீச்சுக்கு தான் போக போகிறோம். மரம்னா இல்லை, விசித்திரமாக பார்க்குறான். அண்டர் டேக்கர் எல்லாரும் விசித்திரமாக பார்க்குறாரு. அப்படி பார்க்குற மகட்ட வாரிக்கிறா. ஓகே மக்களே, ட்ரெயின் இன்னும் 1 ஹவர் கழிச்சு தான் வருமா. ஆனால் 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு பொறுமையாக போகலாம். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. என் கண்ணை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இன்னும் பிறவினும் தெரியல. ஃபோன் பேசிக்கிட்டே வரானுங்க, ஆட்டிக்கிட்டு படுத்துக்கிறானுங்க. வரானுங்க ட்ரிப்பு வரானு. ஒருத்தன் ஃபோன் பேச போகிறான், ஒருத்தன் தூங்க போகிறான். வந்துறானு 2 பேரும் ஆட்டிக்கிட்டு கிணிமினின்னு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவா. வர மாதிரி இது எது வச்சாலும் காசு தான், எது தொட்டாலும் காசு தான் கேட்குறாங்க. என்ன இந்த மண்ணு மட்டும் தான் ஃப்ரீ. மற்றபடி நம்மள மாதிரி ஏழைகள், மிடில் கிளாஸ் இங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன். வந்து உக்காந்த உடனே 500, 1000 அப்படின்னு சொன்னோடனே மனசே விட்டு போச்சு. ரைட்டு, இனிமேல் இங்கே வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் எங்கள் வீட்டு சொத்தை விற்றுட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. நான் சொல்கிறது ஹாப்பியாக ஜாலியாக தான் இருக்குது. எந்த பக்கம் போனாலும் பாட்டிலு, எந்த பக்கம் போனாலும்
இங்கே போய் குளிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, இதுதான் பீச்சு. இது வந்து நார்மலாக இங்கே வந்து ஃபேமஸான பீச்சா. என்ன பீச்சுரா? ஏதோ ஒரு பீச்சு. கல்குட்டாவா மக்களே? ஏதோ ஒரு பீச், கல்குட்டாவோ கலக்குட்டாவோ ஏதோ ஒரு பீச். நாங்கள் வந்து என்ன விட்றா பீச்சா? நாங்கள் வந்து பாகா பீச்சுக்கு போகலான்றோம். கொஞ்சம் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு ஸ்டே பண்ணான்னு பார்த்தோம். ஸ்டே பண்ணுற அளவுக்கே வசதி வராதான்றது. வீட்டை விற்கிறது நீங்கள் அப்பாட்டு பேசிக்கிறேன். அப்பா வீட்டை விற்று காசு அனுப்பிடுப்பானே, அனுப்புறேன்னு சொல்லிக்கிறாரு. குளிச்சுட்டு போய் சாப்பிட்றோம். பாகா பீச் தான் போக போகிறோம். இதை குளிச்சுட்டு அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுறோம். மக்களே, ஹாப்பி பொங்கல், மேரி பொங்கல். கோவா ஸ்பெஷல் ட்ரெஸ் தான் போகலான்னு நினச்சேன். இருந்தாலும் நம்ம தமிழன்டா, அதனால தான் வேட்டி கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். வேஷ்டி நம்ம தமிழன் அடையாளம். அந்த ஒரே காரணத்துக்கோசரம் தான் ஹாப்பி பொங்கல்லையும் கோவா கட்டிடுச்சு, ஹாப்பி பொங்கல்லையும் வேஷ்டி கட்டி சுற்றிட்டு இருக்கிறேன். ஆனால் இது கோவா என்னன்னு தெரியல. ஒரு பொண்ணு கூட பார்க்கல வந்ததுலேருந்து. கண்ணாடி வேறு வாங்கிக்கிறேன், கண்ணு வெளியே தெரியக்கூடாதுக்கோசரம் கண்ணாடி போட்டுக்கிறோம். யாராவது இப்படி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கோசரம் கண்ணாடி போட்டு சுற்றலாம். இப்படி பார்த்தா தெரியாதுக்கோசரம் கண்ணாடி போட்டுக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் ஒருத்தரையும் அந்த மாதிரி பார்க்கல. நான் என்ன கதனே தெரியல. அது இல்லாமல் கோலி சோடா குடிக்கலாம் தான் பார்த்தோம். கோலி சோடாவும் எங்கேயும் தெரியல, எங்கள் அன்னைக்கே தென்படல. அதனால ஜூஸ் அடிச்சுட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு சேலஞ்ச் சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். சேலஞ்ச் சக்ஸஸ். பார்ப்போம், இனிமேல் தான் தெரியும். ஒரு பொண்ணு கூட கண்ணில் சிக்கலடா. இப்போ கூட விளாட்ணுன்னா ஒரு பொண்ணாவது கிராஸ் பண்ணி போலாங்களா? நீங்களே பார்த்தீங்களா இல்லையா? ஒருத்தர் கூட இல்லைடா, ரோட்லேயும் இல்லை, எங்கேயுமே இல்லைடா, பீச்சிலையும் இல்லை, ரோட்லேயும் இல்லை. ஆயாவா வருதுடா. அந்த ஆயாக்கிட்டே நின்று செல்ஃபி எடுக்கிறாடா. அவனுக்கு டே மனசே வெறுப்பாகுதுடா. ஆயாக்கிட்ட நின்று செல்ஃபி எடுத்தா கூட பரவாயில்லடா. அந்த வயசான தாத்தாவை பிடிச்சிக்கிட்டு, ஃபாரின்கார தாத்தாவை பிடிச்சிக்கிட்டு, தாத்தா செல்ஃபி தாத்தாலும் காலகாத்தால நின்றுட்டு அக்க போர் பண்ணுறாடா. வெறியாகுதுடா. தாத்தா கிட்ட நின்று செல்ஃபி எடுத்து என்ன பண்ண போறீங்க? உருப்புற வழியை பாருங்கடா. கோவா வந்தால் உருப்பிட முடியாது. இந்த பக்கம் போனால் பாட்டிலே, இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் என்ன கோவாவில் ஒரு ஃபிகரை கூட பார்க்கல, ஒரு பொண்ணை கூட பார்க்கல. இன்னொரு கோவான்னு தெரியல, வெறியாகுது. வாங்க வேறு பீச்சுக்கு போகிறேன், அந்த பீச்சுக்கு போகிறேன். அந்த பீச்சில் ஏதாவது 1-2 ஏதாவது இருக்குமான்னு பார்ப்போம். யாராவது கண்ணுக்கு சும்மாவாது தென்படுற மாதிரி பாருங்க. போகலாம் வாங்க. ஹாப்பி பொங்கல், மேரி பொங்கல். மம்மி, அம்மா, கோவாலேருந்து கிளம்பிட்டோம். இப்போதான் உன் ஞாபகமே எனக்கு வருது. கோவா ஸ்பெஷல் ஏதோ வாங்கிட்டு சொன்னலம்மா. கோவாலே ஸ்பெஷலே சரக்கு தானா. அதனால தான் உனக்கோசரம் ஒரு சின்னதாக ஒரு சரக்கு வாங்கிட்டு போகலான்னு வந்துக்கிறோம்மா. உனக்கோசரம் நல்ல சரக்காக பார்த்து வாங்கிட்டுறேன்.